மொபைல் போன் எண் இருந்தால் உங்கள் பணத்தை திருட முடியும். அது எப்படி முடியும் என்கிறீர்களா? அந்த வகை திருட்டுகளும் தற்போது நடக்கின்றன. திருடர்களும் டிஜிட்டல் முறையில் திருடுகின்றனர். உங்கள் மொபைல் எண்ணை வைத்து உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருட முடியும். ராம்சிங் ஏன் டல்லா இருக்க யார்? ஒன்றும் பொழப்பு ஒன்றும் சரியில்லை பாபுலால் பாய். ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு போய் தான் உழைச்சி சம்பாதிக்கலான்னு இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கலாம் வேணாம், என் கூட சேர்ந்துக்கோ. நான் இங்க இருந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது எப்படின்னு சொல்லித்தரேன் உனக்கு. பாக்குறியா? எப்படி பாபுலால் பாய்? ஜம்மா பார், இப்ப காட்டம் பார். என்னடா அது, ஏதோ மெசேஜ் வந்துட்டு இருக்கு, லிங்க் வருது. என்னடா அது, அக்கௌண்ட்ல இருக்க பணம்லாம் எடுக்கிறாங்க. ஐயோ, என் பணம் போயிட்டு இருக்கு, என் அக்கௌண்ட்ல இருக்க பணம்லாம் போயிட்டு இருக்கு. செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டின சிம்பாக்ஸ் மோசடி. என்ன அக்கௌண்ட்ல 1000 ரூபா வந்திருக்கு? யார் அனுப்பிச்சிருப்பா? கால் ஒன்று வருது. ஹலோ பாஷா, நான் உங்க ஜிபேல ஒரு 1000 ரூபாய் தெரியாதனமா போட்டேன் பாஷா. ஆமா, 1000 ரூபா வந்திருக்கு. ஓ அப்படியா? நான் அமுச்சு வைக்கிற அந்த ஜிபே நம்பர்ல நீங்க 1000 ரூபாய் போட்டுருங்க ஜிஷா ப்ளீஸ். நான் அதே நம்பருக்கு ரீபே பண்ணி விட்டுறேன். ஓகே ஓகே, ரைட் 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 ரைட். இப்போ நம்பர் அமுச்சு வைக்கிறோம். சரி சரி சரி. ரூபா போட்டு விட்டுருவோம். சென்ட் ஆக மாட்டேங்குதே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இப்போ சென்ட் ஆக மாட்டேங்குதே, திருப்பி கால் வருது. ஹலோ சார், உங்க அக்கௌண்ட் ரீபே பண்ணி பார்க்குறேன், போக மாட்டேங்குதே. ஆமா சரி ஓகே. நீங்க அனுப்புற லிங்க்லாம் நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓகே ரைட். இந்த லிங்க் வழியா அனுப்பிச்சு பார்ப்போம். சாலா அமௌண்ட் வந்துருச்சு. எஸ்கேப். நான் அக்கௌண்ட்ல மொத்த பணம் காலி ஆயிடுச்சு. ஐயோ. பிப்ரவரி 25ஆம் தேதி குறுஞ்செய்தியில் லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதை அவர் கிளிக் செய்த சற்று நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த 99,866 ரூபாய் மாயமானது. ஹலோ, ஐ எம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். மை நேம் இஸ் பப்புலா. நீங்க ஆன்லைன்ல ஜாப் எதுவும் போட்டிருந்தீங்களா? ஆமாம் சார், அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் சார் ஒர்க்குக்கு. உங்க ரிசூம் இப்போ எங்கள் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கு. அப்படிங்களா சார்? நீங்கள் இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து 70,000 உங்களுக்கு பர் மந்த்து இன்கம் உங்களுக்கு. 70,000? இப்போ 3 மாதம் வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடைக்காத. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து ஒரு 10,000 நீங்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிற லிங்க்கில் போட்டு விடுங்க. 10,000ங்களா? 70,000 சம்பளம் கிடைக்கிறப்போ 10,000 30,000 கூட போடலாம். ஓகே சார், ஓகே சார், போட்டுறேன் சார். சாலா அமௌண்ட் வந்துருச்சு. எஸ்கேப். ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களும் ஃபோன் பண்ணல, நம்மளும் தான் இருக்கோம். அடிச்சு பார்த்துருவோமா? ஹலோ சார். சார், நான் பிரகாஷ் பேசுகிறேங்க சார். பிரகாஷ் யார்? எந்த பிரகாஷ்? சார், இந்த வேலைக்கு கூட ஆன்லைனில் புக்கிங் பண்ணிருக்கீங்க, எனக்கு கால் பண்ணீங்க. நான் உங்களுக்கு 10,000 ரூபா. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல. இந்த செக் பண்ணுறேன். வெயிட். சார், அது ரொம்ப நாள் ஆச்சு. வேலை என்னாச்சு, எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்கறதுக்காண்டி ஃபோன் அடிச்சேங்க சார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆஃபர் லெட்டர் ரெடியாக இருக்குது, டேபிள் மேலே இருக்கு. அப்படிங்களா? என்ன சார்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒரு 15,000 ரூபா மட்டும் கொடுங்க. அடுத்த வாரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சொன்ன மாதிரி எல்லா அகாமடேஷனுமே இருக்குது. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பி 15,000ங்களா? டோன்ட் வரி யார், டோன்ட் வரி. ஜாப் ஆஃபர் அமுச்சு வச்சாச்சு, டோன்ட் வரி. சரிங்க சார், நான் போட்டு விட்றேன் சார். அந்த நம்பர்லேயே போட்டுறேன் சார். ஓகேங்க சார், நன்றிங்க சார். நம்ம பணம் கேட்டு
காசை போட்டோம், அப்பாயின்மெண்ட்டுக்கு லெட்டரே வரலையே நம்ம வீட்டுக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். போக மாட்டேங்குது. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஹா, போச்சா, ஏமாந்துட்டமே. இளைஞரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி ஆன்லைனில் 6,50,000 ரூபாய் பணம் மோசடி செய்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டவர் வச்சா 1 லட்சமா? நல்லா பாருங்க, 1 லட்ச ரூபா கிடைச்சா வேலைக்கும் போக வேணாம், யூஸ் பண்ணுவோம். யாரோ ஃபோன் பண்றாங்களே, யாருன்னு தெரியலையே. ஏதோ ஒரு ஆடு சிக்கி இருக்கு, பார்ப்போம் எதுன்னு. ஹலோ ஹலோ, ஆமாம் சார், இந்த டவர் வச்சா 1 லட்சம்னு சொல்லிட்டு போட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்களா சார்? நீங்களா சார்? டவர் 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 இடம் இருக்கா? 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கா? சரி சரி சரி. ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம வீட்டு மாடி மேலே ஃப்ரீயாக இருக்குது சார். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு சார். ஆமாம் சார். ஓகே சார். 10 லட்சம் ரூபா முன்பணம் கண்டிப்பா கொடுத்துருவோம். ஆமா ஆமா ஆமா. எது 10 லட்சம் அட்வான்ஸா? எல்லா ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 10,000 ரூபா, இல்ல 50,000 ரூபா கொடுங்க. சரிங்க சரிங்க சார். சார், அந்த 1 லட்சம் ரூபா மாதம் வாடகை கட்ட வந்துடும்ல? மாசம் 1 லட்சம் ரூபா கண்டிப்பா கொடுத்துருவோம். 50,000 ரூபா கொடுங்க சார். 10 லட்சம் தரீங்க, 10,000 தானே சார், போட்டு விட்றேன். ஒன்றும் பிரச்சனை. 50,000 சொன்னீங்களா? சரி, போட்டு விட்றேன் சார், போட்டு. சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகே. டவர் வச்சிடலாம். மாசம் 1 லட்சம் ரூபா கண்டிப்பா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஓகே. மாதம் 1 லட்ச ரூபா நானுங்க, 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேறு சொன்னானுங்க. நம்ம வேறு 50,000 போட்டு விட்ருக்கோம். போட்டு 2 நாள் ஆகுது, இன்னும் அவங்க ஆளை காணாம. ஃபோன் பண்ணி கேட்போம். போச்சா? ஐயோ. சென்னையில் வீட்டின் மேல்தளத்தில் செல்போன் டவர் அமைத்து தருவதாக கூறி அரசு ஊழியரிடம் 1 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராம் சிங், தேக்கோ யார், உழைக்க போறேங்கிற தமிழ்நாட்டு மக்களை எப்படியா ஏமாச்சிருக்கோம் பாரு. பணம் வந்து கொட்டுது பாரு, பாக்குறியா? தேக்கோ யார், தேக்கோ. சேட்டு தேக்கோ, மாமனாரு போலாமா? மாமியார் வீட்டுக்கு வா.